ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு 14 வகை தண்டனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பிட் வைத்திருந்தாலோ அல்லது விடைத்தாள் பரிமாற்றத்தில் ஈடுபட்டாலோ தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதிக்கப்படும். அச்சடித்த புத்தகங்கள் அல்லது கையெழுத்து பிரதி ஏதேனும் தன் வசம் வைத்திருந்து தாமாகவே அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தால் கண்காணிப்பாளர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதுபோன்று 14 வகை தண்டனைகளை அறிவித்து மாணவர்களுக்கு தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுத் தேர்வில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு 14 வகை தண்டனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பிட் வைத்திருந்தாலோ அல்லது விடைத்தாள் பரிமாற்றத்தில் ஈடுபட்டாலோ தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதிக்கப்படும். அச்சடித்த புத்தகங்கள் அல்லது கையெழுத்து பிரதி ஏதேனும் தன் வசம் வைத்திருந்து தாமாகவே அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தால் கண்காணிப்பாளர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதுபோன்று 14 வகை தண்டனைகளை அறிவித்து மாணவர்களுக்கு தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியும் +1 மாணவர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதியும் தேர்வு நடக்குது. ஸோ உங்களுடைய தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு உரிய தண்டனை மட்டுமே தான். நம்ம வந்து நிறையா வந்து நீ எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசரும் இருப்பாங்க. இது இல்லாமல் ஸ்டாண்டிங் ஸ்குவாட் தனியாக இருப்பாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாடும் தனியாக இருப்பாங்க. +2க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டீனாகவே வந்து அதிகாரிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் தேர்வு வந்து பதட்டம் இல்லாமல் அழகாக எழுதுங்க. எந்த விதமான முறைகேடுக்கும் நம்ம வந்து அந்த திங்கிங்கே நம்ம போகாமல் நமக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா படித்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறையா தேர்வுகள் எழுதியிருக்கீங்க. கண்டிப்பாக அதிலேருந்து நிறையா வினாக்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணி படிங்க, அதுவே போதும். நம்ம புதுசாக சில வினாக்களை படித்து அதை மறந்து போகிறத விட உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன வினாக்களாக நல்லா படிச்சிருக்கீங்களோ ஒவ்வொரு யூனிட் வைஸாக அதை நல்லா ரீகால் பண்ணி நல்லா எழுதி பாருங்கள். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே சூப்பராக எழுதுவீங்க. ஒரு தேர்வுக்கும் மறு தேர்வுக்கும் குறைந்தது 2 நாட்கள் 3 நாட்கள் இடைவெளி இருக்குது. ஸோ இந்த இடைவெளியை நல்லா நீங்கள் பயன்படுத்தினா +2 +1 பொதுத் தேர்வில் நீங்கள் அதிகமாக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ அனைத்து மாணவரும் உங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.